ஆப்பிள் மியூசிக் லவர்ஸ் உங்களுக்காக ஆப்பிள் மியூசிக்கில் உங்களுக்கே தெரியாது சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் லாஸ்லெஸ் சவுண்ட்ஸ் வந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆப்பிளில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்லெஸ் சவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு செட்டிங்குள்ளே போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டேப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்லெஸ் ஆடியோ அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு இப்போ இதோட குவாலிட்டியை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம், லாஸ்லெஸ் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா சர்ன்னு தீந்துரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்மூத் அண்ட் பட்ரியான சாங்ஸை கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணாதான் உண்டு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாங் வந்து பிளேலிஸ்ட்டில் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதை ரைட்டோ லெஃப்ட்டோ ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நியூவான ஆப்ஷன் வந்திருக்கு. முன்னே அப்படி இல்லை. இப்போது பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறது அண்ட் பிளேலிஸ்ட்லேருந்து எடுக்கிறது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணால் போதுமானது. அண்ட் டவுன்லோடிங்க்குமே இதே மாதிரி தான். ஸோ ரொம்ப சிம்பிளான செட்டிங், ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணலாம். அது எந்த குவாலிட்டியில் வேணாலும் பண்ண முடியும். இந்த டவுன்லோட் அப்படிங்கிறது ஆஃப்லைனில் ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும்தான், டிவைஸில் சேவ் ஆகாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் சாங்ஸ் கேட்பீங்க இல்லையா, அதுக்கான ஆப்ஷன் தான். நியர்லி யூடியூபோட லைப்ரரி ஆப்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதே ஃபீச்சர் தான் இங்கேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா அதோட ரிலிக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்த வந்து டேப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற மாதிரியான ரிலிக்ஸ் எல்லாமே இருக்கும். அச்சஸாக பொருந்துங்க. ஆப்பிளில் வந்து இந்த இடத்துல தப்பே நடக்காதுன்னு சொல்லலாம். நிறைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் தான் அவங்க வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க சாங் பாடிக்கிட்டே இருக்கும்போது ஹெட்ஃபோன்லையும் கேட்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான ரிலிக்கும் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்காகவே இது யூஸ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எந்த வகையான ரிலிக்கை வந்து டேப் பண்ணுறீங்களோ அந்த ரிலிக்லேருந்து ப்ளே ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. தென் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுல என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னா அதை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கஸ்டமைஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஓன் பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குறத நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் டிஃபால்ட்டான ப்ரொஃபைல்ஸ் கொடுப்பாங்க. அதை எப்படி வேணாலும் உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட பிளேலிஸ்ட் உங்களோட சாய்ஸ். ஸோ அதை கிரியேட் பண்ணுற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கில் இந்த மாதிரியான ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் கொலாப் அப்படிங்கிறத வெர்ஷன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த பிளேலிஸ்ட்டை அழகாக அவங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இன்வைட் கொடுத்தா போதுமானது. பப்ளிக் கொலாபுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணினாலே போதும். யார் வேணாலும் உங்கள் பிளேலிஸ்ட் கேட்டுக்கலாம். நீங்களே கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நேமோட சர்நேமோட அழகாக அவங்க ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். இது ஆப்பிள்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி இருக்கும். தென் ஒரு சாங் முடிய போகுது அப்படின்னா அதோட லைட்டான டோன்லேருந்து ஒரு சாங்கோட ஹெவி டோனுக்கு மாறும் இல்லையா, ஸோ அதை ஈஸியாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். செட்டிங்குள்ளே போங்க. அங்கே வந்து கிராஸ்ஃபேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சில செகண்ட்ஸில் வந்து கொடுப்பாங்க. 6 செகண்ட்ஸில் நீங்கள் இது எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சாங் முடியும் போது லோயர் டோன்லையும் ஆரம்பிக்கும் போது ஹையர் டோன்லையும் வர்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாகவே செட் பண்ணிக்க முடியும். இல்லை ஆட்டோமேஷனில் வச்சாலும் சரி, இல்லை மேனுவல் வேணும் அப்படின்னா உங்களோட செகண்ட்ஸை வந்து அழகாக வந்து இது மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆப்பிள் மியூசிக்குள்ளே ஈக்குவலைசரும் இருக்குது. எஸ், செட்டிங்குள்ளே ஈக்குவலைசர் ஆப்ஷனில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் சாங் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஜாஸா, ராக்கா, பாப்பா, இது போல் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சி அழகாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டி ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செல்லுலார் டேட்டா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு எது எதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டேட்டா வந்து கரெக்டாக வந்து விரயம் ஆகக்கூடாது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் டேட்டா சேவர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து அவைலபிளாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக் ஓவர் டேட்டா வந்து கன்சியூம் பண்ணும். தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஓவராக வந்து ட்ரைன் பண்ணும். தேவைப்பட்டால் ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் சர்ச் ஆப்ஷனில் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், சாங் ஆகட்டும், ரிலிக் ஆகட்டும், இது போல் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா முழுக்க ஆப்பிள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷில் தான். தமிழில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாங்க்கு இன்னொரு சாங் வந்து சஜஷன் கொடுக்குறது இல்லையா, ஸோ அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சஜஷனாகவும் தோணுது. மற்ற வகையான ஸ்பாட்டிஃபையோ இல்லை பார்த்தீங்கன்னா ஜியோ சாவனோ இந்த மாதிரியான மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சஜஷன் நல்லா கொடுக்கும். இது கொஞ்சம் மோசமாக தான் கொடுக்குது. மேபி டியூன் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு சாங் நீங்கள் கேட்கும் போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து வேறு விதமாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஒன்று டேரெக்டாக சாங்கே வந்து உங்களால் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இது இங்கே இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா சாங் ப்ளே ஆகாது, போஸ்டர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். இது எப்படி வேணாலும் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சாங் கேட்காது. வர்றவங்க இந்த ஸ்டோரியை பார்க்குறவங்க டேப் பண்ணாங்க அப்படின்னா ஆப்பிள் மியூசிக்கில் போய் தான் இந்த சாங் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களால் பேக்ரவுண்ட் லே அவுட்லையும் சாங் வந்து ஆட் பண்ண முடியாது இன்ஸ்டாவோட ஸ்டோரிஸில். அதே போல் ரிலிக்கல் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரிலிக்கை ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ரிலிக் மட்டும் அதில் இருந்து பாட்டமோ டாப்போ நீங்கள் சூஸ் பண்ணி
அழகா உங்க ஸ்டோரிஸ்ல வந்து ஆட் பண்ண முடியும். ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா சாங் வந்து ப்ளே ஆகாது. நீங்க பேக்ரவுண்ட்லயும் வந்து சாங் வந்து வைக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு போஸ்டரா தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். எனக்கு அதுதான் ரொம்பவே வேடிக்கையாவும் வினோதமாவும் இருக்கு. ஸோ பே பண்ணி பார்க்குற ஆப்பிள் யூசர்ஸ்க்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹோம் ஆப்ஷனுக்கு போனீங்க இல்ல நியூ ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அங்க வந்து நிறைய சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுலயும் கொஞ்சம் பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டாப் சிட்டிஸ் டாப் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இது பார்த்தீங்கன்னா பாட்டம்ல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்க சிட்டிஸ் எல்லாமே, அதாவது மோஸ்ட் ஹை வேல்யூ சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்க என்னென்ன சாங்ஸ்லாம் இப்போ வந்து டாப்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது கொரியன் அப்படின்னா அந்த கொரியாக்கான மியூசிக்ஸ் எல்லாமே கேட்டுக்க முடியும். ஸோ சில பேருக்கு சில வகையான கண்ட்ரியோட ஒரு அடிக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே ஜாலியாக இந்த மாதிரி சாங்ஸ் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ரேடியோ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் ஆகட்டும் அண்ட் முக்கியமான ஸ்ட்ரீமிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இது போல நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.